மட்டன் விரும்பி சாப்பிட்றவங்கள நிறைய பேர் ரத்தத்தை எப்படி சமைக்கலாம், சமைச்சா எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்டு ரத்தம் வாங்காமலே இருப்பீங்க. உண்மையிலேயே ஆட்டு ரத்தம் நிறைய புரதச்சத்து, இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை உள்ளவங்க கட்டாயம் எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, வளரும் குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல திடகாத்திரமா வளருவாங்க. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆட்டு ரத்த பொரியலுக்கு கடுகு தாளிப்பு அவசியம் இல்லைங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் சின்ன சீரகம், கொஞ்சமா கருப்பு உளுந்து இது ரெண்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். வாசமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது கடிப்படும் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன சீரகம், கருப்புளுந்து இது ரெண்டும் நல்லா பொரியற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லா வந்து பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெள்ளைப்பூண்டு, இது வந்து ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு பல் எடுத்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு வாசம் நல்லா இருக்கும். அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு சிலர் வந்து தட்டியும் போடுவாங்க, அப்படியே இந்த தோலோடே தட்டி போடுவாங்க, அது கூட நல்லா இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் கிள்ளி அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆகணும். அந்த வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரத்த பொரியலுக்கு. அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிற டைமில் கொஞ்சமாக ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து எவ்வளோ நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வாசம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக கட் பண்ணியோ அல்லது கிள்ளியோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஆட்டு ரத்தம் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது போட்டு கிளறினா மட்டும்தான் அது கட்டி இல்லாமல் உங்களால் பொரியல் மாதிரி வரும். நல்லா வதங்க வேகும் போது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் மாதிரியே இருக்கும். நிறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி எல்லாம் வந்து ஆல்ரெடி அதில் இருக்குங்க. ரத்தம் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் தண்ணியோட தான் கொடுப்பாங்க. அது நல்லா வத்திரும். உங்களுக்கு வந்து போட்டு கிளறும் போது நிறமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா கிளறினதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பொரியல் ரெடி ஆயிரும். இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் to 1/2 ஸ்பூன் அளவுக்குமே நாங்கள் போட்டிருந்தோம் உப்பு. உங்களுக்கு வந்து அதிகம் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. கம்மியாகவே நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். பொரியல் ரெடி ஆனதும் கடைசியாக நீங்கள் வந்து மிளகு பொடி, சின்ன சீரக பொடி இது ரெண்டும் வறுத்து அரைச்ச பொடிங்க. உங்களுக்கு கடையில் வாங்குற பொடியாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். மிளகு பொடி வந்து 2 ஸ்பூனும் சீரக பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் துருவலாகவே போடுங்க. அரைச்செல்லாம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா பொரியல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாசம் பார்த்திங்கன்னா சும்மா தூக்கலாக இருக்கும். குழந்தைங்க ரத்த பொரியல் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே தெரியாமல் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க. கட்டாயம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த வளர்கிற டைமில் தான் நிறைய இரும்பு சத்தெல்லாம் தேவைப்படும். அதுக்கு இந்த மாதிரி கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல திடகாத்திரமாக வளருவாங்க. கடைசியாக நீங்கள் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆட்டு ரத்த பொரியல் சும்மா சூப்பராக ரெடி பண்ணி இறக்கியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.